இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலி தான் பழைய எவர்கிரீன் லவ் ஸ்டோரி தான். அந்த பழைய ஃபீல் கொண்டு வந்துட்டாங்க அப்படியே படத்தில். ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு படம் உண்மையாக. இல்லை படமே ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஆக்சுவலி பழைய ரொம்ப நாள் லவ் ஸ்டோரி படம் வரவே இல்லை. லைக் நல்ல லவ் ஸ்டோரி, அந்த பழைய லவ் ஸ்டோரிலாம் வரவே இல்லை. இது வந்துட்டு அந்த பழைய ஃபீலை கொண்டு வந்துட்டாங்க. அப்படி உண்மை நல்லா இருந்துச்சு. இல்லை ஆக்சுவலி 2 ஹீரோயின்ஸுமே அவர் லவ் பண்ணுற பொண்ணு தான். எப்படின்னா ஒரு லைக் அதே பொண்ணு ஸ்கூல் லவ் பண்ணுறாரு, அப்புறம் அதே பொண்ணு லைக் வேறு பொண்ணு காலேஜ் லவ் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது வேறு லவ் கொண்டு போகும்போது அதே பொண்ணு திரும்பி சேராரா சேரலையா அப்படிங்கிறதான் கதை. கடைசி வரையும் அவர் சேராத படத்தை முடிச்சிட்டாங்க அப்படியே. இல்லை எல்லாமே எமோஷனல் காமெடி எல்லாமே ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் பேக் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. படத்தில் மைனஸ் எல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. பட் எல்லாமே ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக ஒரு எங்கேஜிங்காக போயிட்டு இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தலைவா. அப்புறம் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு நடிச்சார், மாமாவை வந்து கூட வந்து பார்த்துக்கிறாரு. அந்த சில போர்ஷன் நல்லா இருந்தது. இருந்தாலும் எல்லாமே உட்காந்து ரசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே மோசம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுதான் தெரிஞ்சிச்சு இந்த விஷயம் தான். அதே திரும்ப காட்டி கோவமடைய தான் வச்சாங்க. மற்றபடி ஓகே தான். 5க்கு 2 மார்க் கொடுக்கலாம் சார். எதுக்காக 2 மார்க்குனா அந்த ஒரு சில தமிழ் சார்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்காக சுதாகர் சார். மற்றபடி ஓகே, அதெல்லாம் ஒன் டைம் தான் பார்க்க முடியாது. 90 கிட்ஸுக்கு உண்டான படம். ஏன்னா அவங்களுக்குலாம் பிடிக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளாக உட்காந்து இதெல்லாம் ஒரு லவ்வாடா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே சூப்பராக இருக்குது. எல்லாம் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். யாரும் வந்து லைக் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வேணாம். ஏன்னா தேட்டருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மூவி. ஸோ நல்லா இருக்குது. எல்லாம் தேட்டரில் பாருங்கள். என்ன கதையில் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம்? லவ் சொல்ல முடியாதுங்கிறது கதையா? அதுவே பாதி பசங்க இதில் அது எஃபெக்டாக இருக்குல்ல. அதுவே கதையை பண்ணலாம். அது மாதிரி தான் இருக்குது. எதுவும் இப்போது பண்ணதை நான் நெகட்டிவாக சொல்லவே முடியல. ஓகேங்களா? நீங்கள் சொல்கிற லைன் தான் அது. ஆனால் வந்து அந்த லைனே சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்லா ஒர்க்காக இருக்குது. எங்கேஜிங்காக இருக்குது. 2 இல்லை 4 ஹீரோயின். அப்படியே போயிட்டே இருக்கு. அது ஹீரோயின் கடைசியில் லவ் இல்லாத ஒரு ஹீரோயின் வந்து கடைசியில் கல்யாணம் பண்ண போகிற ஹீரோயின். சொல்ல முடியாம இருக்கிறதுக்கான ரீசன் வந்து என்ன? அவருடைய ஹியூமன் ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு இருக்க பிரச்சனை. இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு இருக்க பிரச்சனை. இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம், யாரெல்லாம் பார்க்க முடியாது? பசங்க வந்து பார்க்கணும். மெயினாக பார்க்கலாம். 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். பிடிச்சிருந்தது. எல்லா இடத்துலையும் ஒர்க்காக இருந்துச்சு. நல்லா ஒர்க்காக இருந்துச்சு. கொஞ்சம் இருக்குண்ணா. கொஞ்சம் இருக்கு. வேணாம் அதை நான் சொல்லக்கூடாது. 5க்கு 4.3. டிராவிட்டாக இருக்கட்டும், ஸோ தமனா இருக்கட்டும், அவருமே நல்லா காமெடி நல்லா பண்ணியிருந்தார். நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலி நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபீல் குட். ஆக்சுவலி வந்த ஒரு தேட்டரில் வந்து நல்லா 3 மணி நேரம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பண்ணிவிட்டு இருக்கிற ஒரு டென்ஷன்ஸ், இந்த ஒர்க் ரிலேட்டடான டென்ஷன்ஸ் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்து ஒரு ஃபீல். ஆக்சுவலி இல்லை ஜஸ்ட்டு அது இதேமோட ஒரு ரெஃபரன்ஸ் தான். முரளி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு அது ஒரு ரெஃபரன்ஸ் தான். இதேமோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. அந்த ஒரு சாங் வந்துச்சு, போட்டு வைத்த அந்த சாங்கு. ஸோ அவர் மாதிரி தான். ஆக்சுவலி முரளி மாதிரி தான். ஆக்சுவலி லவ் சொல்லாமல் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு அது மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ அதில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ். ஆக்சுவலி ஒரு வாட்டி அதில் ஒரு சீன் வரும். அதில் வந்து ஒரு வாட்டி தொலைச்சிட்டிங்கன்னா அது திரும்ப வராது அப்படின்ற மாதிரி அந்த காலம். ஸோ அந்த டைமில் நம்ம ஒருத்தருமே லவ் வந்துச்சுன்னா சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மெசேஜ். ஏன்னா பின்னாடி வந்து அந்த நமக்கு மிஸ் பண்ணிட்டோம், அந்த காலம் நமக்கு வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அதர்வா நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி ரொமான்டிக் சீன்ஸாக இருக்குது. பிரீத்தி முகுந்தன் ரொம்ப ஆக்சுவலி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரீத்தி முகுந்தனோட இது. ஆக்சுவலி அவங்களோட டே பை டே அவங்களோட மூவிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி போன மூவியாக இருக்கட்டும், ஆக்ஷன் மூவியாக இருக்கட்டும், இந்த மூவி நல்லா லவ் ஆகும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கைடி லோகர் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. சென்டிமெண்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த மாமா மருமகன் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கலப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு.